அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அழகான கதை சொல்ல போகிறேன். ஒரு நாள் ஒரு சிறுத்தை ரொம்ப பசியோட உணவு தேடிட்டு இருந்துச்சான். அப்போது ஒரு கருப்பு மானையும் புள்ளி மானையும் பார்த்துச்சான். அது ரெண்டும் மலை அடிவாரத்தில் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சான். சிறுத்தை ரொம்ப எச்சரிக்கையோட ஒளிஞ்சு ஒளிஞ்சு மலை அடிவாரத்துக்கு போச்சான். ஆனால் அது எதை ஃபஸ்ட்டு தாக்க போகிறோன்னு முடிவு செய்யவே இல்லையாம். அந்த 2 மானும் ஒரே நேரத்தில் சிறுத்தையை பார்த்துச்சுங்களாம். பார்த்த உடனே வேகமாக ஓட ஆரம்பிச்சுதுங்களாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு மான் வலது பக்கமும் இன்னொரு மான் இடது பக்கமும் ஓட ஆரம்பிச்சுதுங்களாம். சிறுத்தை தயங்கி நின்று எந்த மானை துரத்தலான்னு யோசிச்சுதான். கருப்பு மானை துரத்தலாம், அதோட இறைச்சி தான் ரொம்ப சுவையாக இருக்கும் அப்படின்னு முடிவெடுத்து கருப்பு மானை துரத்த ஆரம்பிச்சுதான். அது துரத்தும் போதே ரொம்ப தூரம் ஓடிக்கிட்டு இருந்துச்சான். சரி, கருப்பு மான் வேகமாக ஓடும், இதை துரத்துனா கண்டிப்பாக நம்ம இன்னைக்கு பட்னியாக தான் இருப்போம். சரி, நம்ம புள்ளிமானையே துரத்தலான்னு சொல்லி திரும்பி வந்து பார்த்துச்சான். அந்த புள்ளிமான் எங்கே போச்சுன்னே தெரியலையா. இதோட இந்த கதை முடிஞ்சிச்சு. இந்த கதை நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு விஷயத்த முடிவெடுக்கிறதுல நம்ம தயக்கம் காட்டிக்கிட்டே இருந்தோம்னா கிடைச்ச வாய்ப்பையும் இழந்துடுவோம். எப்போவுமே ஒரே முடிவில் நிற்கணும். இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு அழகான கதையில் நாளைக்கு சந்திப்போம். நன்றி.